வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23/7/2025 புதன்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை தான் பார்க்க போகிறோம். கோச்சார பலன்களை வச்சு உங்களால் என்ன வேணாலும் பண்ண முடியும். உங்களால் நிறைய விஷயங்களை உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும். எது நடக்கும், எது நடக்க போகுது, எது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா அது ஜோதிடர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு முக்கியமாக வந்து மேக்ஸிமம் வந்து ஜாமக்கோள் அதோட பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன்கள் ரெண்டையுமே சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு 100% துல்லியமான பலன்கள் வந்து விழுந்துடும். சரிங்களா? உங்களுக்கு இது நடக்கும், இந்த இடத்துல வேலை கிடைக்கும், இந்த டைமில் வேலை கிடைக்காது, உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் இருக்கும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியும். A to Z சொல்ல முடியும். சரிங்களா? அதுதான் வந்து பாரம்பரியங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு மேற்கு, ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா? ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகும், பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகவும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேச ராசியில் வந்து ஒரு கிரகமோ ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா, மேசராசியில் லக்கணமோ வேசவத்தை பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அதிகார தோரணை அதிகமாக இருக்கும். செவ்வாயுடைய உச்சம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க, கொஞ்சம் அதே மாதிரி ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு செய்வாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மேசராசிக்காரவங்களுக்கு இயற்கையாகவே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறது, படபடப்பாக இருக்கிறது, அதே மாதிரி கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மேசராசிக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இதில் வந்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து மேசம் அப்படின்னு என்ன ஆடு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும், ஒரு இடத்துல நிற்குமா, அங்கங்கே துள்ளும், போய் மரத்தை முட்டும் இல்லைங்களா? ஏதாவது மரத்தை முட்டக்கூடாதுன்னு தெரியாது, ஆனால் மரத்தை முட்டும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய வேகம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வேகத்தை இளவனில் காமிக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் அதுக்கு வேணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்கும். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து உங்களுக்கு மேசராசியில் பிறக்கிறவங்களுக்கு முதன்மையாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே. சரிங்களா? ஒரு இடத்துல அவங்கள கட்டி வைக்க முடியாது, ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் அடிமைப்படுத்த முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மேசராசிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே தாற்பரிகமாக இருக்கும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் அடிமை இருக்க முடியாது, உனக்கு கீழே நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அதுதான் வந்து மேசராசியுடைய குணம். அது மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு திசைங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சிவப்பு நிறம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகவும், தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடப்பத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை. சரிங்களா? வரவுகள் கிடைக்கும் நாளாகவும், கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பொறுப்போடு செயல்படுறதுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுப்போடு செயல்படுங்க. உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும் அதை நீங்கள் தட்டி கழிக்காமல் நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எதையும் தாங்கக்கூடிய தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இடவராசிக்காரங்களுக்கு ரொம்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதையும் தாங்கும் தன்மை இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு முகப்பொழிவோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா ஆடம்பரமாக செல்வாக்காக வாழணும்னு ஆசைப்படுற ஒரு டைப்பும் கூட உங்களுக்கு ரிஷபராசிக்காரவங்களுக்கு இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை. வரவுகள் கிடைக்கும் நாளாகவும், கவனமாக செயல்பட வேண்டிய பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி 2+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு. பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகும். அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செலவுகளில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க, கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறையா செலவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கட்டுப்படுத்தணும். நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும், என்ன செலவு பண்ணுறோம், எது செலவு பண்ணுறோம். ஏன்னா எப்போயுமே வந்து நீங்கள் வந்து மிதுன ராசியில் இருக்கவங்க கொஞ்சம் கணக்கு பார்க்கக்கூடிய டைப் தான். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கணக்கு பார்ப்பாங்க. கணக்கு பார்க்காம எதையும் செய்ய மாட்டாங்க. சும்மா எடுத்தோமா கமுத்தமா அப்படிங்கிற வேலையெல்லாம் கிடையாது. கணக்கு பார்ப்பாங்க. கணக்கு பார்த்தா அவங்க செய்வாங்க. கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு கூட இருக்கக்கூடிய ஒரு மிதுன ராசிக்காரவங்க கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு. பொறுப்போடு செயல்பட விட்டு கொடுத்து போங்க. ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் அதிகமாக வாய்க்கு யார்ட்டையும் பேசி கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய தன்மையை மறந்து நீங்கள் பேசுகிற ஆர்வத்தில் நீங்கள் யாருங்கிறத மறந்து. ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்தா கொஞ்சம் நாலேஜ் பர்சனாக தான் இருப்பாங்க. உங்களோட நாலேஜெலாம் மறந்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட தெரியாத விஷயத்த அவங்ககிட்ட நீங்கள் போராடி அவங்கள்ட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சுது, நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அவங்க உங்களை விட ரொம்ப சின்னவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் காமிச்சு
நீங்கள் உங்களுடைய தரத்தை கம்மி பண்ணிக்க வேண்டாம். அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா எப்பயுமே மிதுன ராசிக்காரவங்க கொஞ்சம் ஆனஸ்டான பர்சன், டீசெண்டான பர்சனாக இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது தான் பெஸ்ட்டு. அதை விட்டு நீங்கள் கீழே இறங்கி போகக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 3 பர்ஸ் வந்து உங்களுக்கு 6 சரிங்களா? அடுத்து கடகம். கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் ஏற்படும் நாளாகும், ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகும், அதே மாதிரி விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான மேன்மையான பலன்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவங்க, பாசத்துக்கு அடிமை, அன்புக்கு அடிமை, யாருக்கு கோபத்துக்கெல்லாம் அவங்க அடிபடிக்க மாட்டாங்க. அன்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பராக கேட்பாங்க. இவங்களை வச்சு நல்லா வேலை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இவங்கள்ட்ட நீங்கள் அழுதுகிட்டு போய் ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்காக இறக்கப்பட்டு செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்க, தாய் குணம் கொண்டவங்க, நல்ல உள்ளம் கொண்டவங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இவங்கள்ட்ட நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. பட் அது நமக்கு வேண்டாம் சரிங்களா? அதே மாதிரி வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் 1, 7ங்கிறது நமக்கு சூப்பரான ஒரு நம்பராக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக இருக்கும். உங்களுக்கு கிழக்கு திசைங்கிறது உங்களுக்கு அருமையாக இருக்கும். பொன்னிறம் வந்து ரொம்ப சூப்பர். விரயங்கள் ஏற்படும், ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக, விவேகத்துடன் செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் சரிங்களா? அடுத்து சிம்மராசி. சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு. முயற்சிகள் கைகூடும் நாளாகும், தெளிவு பிறக்கும் நாளாகும், லாபகரமான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூப்பரான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 9, 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சிம்மராசியை பற்றி நீங்கள் சொல்லவே வேணாம். ஏன்னா ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு தலைமை பண்பு இருக்கும். அடுத்தவங்களை வேலை வாங்குறது கரெக்டாக கச்சிதமாக வேலை வாங்கக்கூடிய தன்மை, ஒரு பொறுப்போடு ஒரு விஷயத்தை செய்து முடிக்கிறக்கும், அதே மாதிரி கரெக்டாக டைமிங்கில் செய்து முடிக்கிறக்கும் சிம்மராசி மாதிரி அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவங்க வந்து அவங்க கொடுத்த வேலையை ரொம்ப கச்சிதமாக சிக்கனமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தலைமைத்துவம் ரொம்ப சூப்பராக செய்வாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. நல்ல ஒரு டெடிகேஷனான பர்சன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கோபமும் அதிகமாக இருக்கும். அவங்க 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 வந்து ஒரு இடத்துல நின்னாலே அந்த இடம் வந்து அப்படியே அமைதியாகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். ஏன்னா சிம்மம்ங்கிறது வந்து சிம்ம ராசிங்கிறதுனால சொல்லவில்லை, சூரிய பகவானுடைய அந்த உச்சம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. அதனுடைய அந்த கேரக்டர் வேலை செஞ்சு ஆகணும், வேறு வழியே இல்லை சரிங்களா? அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். அதே மாதிரி கிழக்குங்கிறது உங்களுக்கு, ஏன்னா இந்த 12 காலபுருஷ தத்துவத்தில் 12 ராசியும் 12 விதமான குணநலங்களை கொண்டிருக்கும். ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அதனால தான் ஒவ்வொரு ராசியும் சரி, ஒவ்வொரு தன்மையும் சரி வேறு வேறு மாதிரியாக மாறிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது சரிங்களா? அதே மாதிரி தலைமை பண்புக்கு முக்கியத்துவம் வந்து சிம்மராசிக்காரங்கள்ட்ட ஒரு பொறுப்பான ஒரு வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனஸ்ட்டாக நிற்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சன் சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிவப்பு, ராசியான நிறம் முயற்சி கைகூடும், அதே முயற்சியில் கைகூடும் நாளாக தான் இருக்குது இந்த நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அடுத்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் வந்து உங்களுக்கு பச்சை சரிங்களா? அதே மாதிரி சுறுசுறுப்பான நாளாகவும், முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும், முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாகும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு ஜென்யூனான பர்சன், நிறைய ஒரு காமெடி சேர்ந்த நகைச்சுவை இந்த மாதிரி பேசிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இரக்க குணமும் இவங்ககிட்ட இருக்கும். இவங்கள்ட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத குவாலிட்டிஸ்லாம் இருக்கும். நீங்கள் வித்தியாசமான இப்போ ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா அந்த கணக்கில் வித்தியாசமான கணக்குகள் போட்டு காமிப்பாங்க. அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள் ஒரு பொக்கிஷமே சொல்லலாம். ஏன்னா கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு டைப், அதாவது பயங்கரமான நாலேஜ் பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் நீங்கள் சொல்லவே வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரியாத ஒரு விஷயம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா? அதே மாதிரி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியாக நிறம் பச்சை, சுறுசுறுப்பான நாளாகவும், முன்னேற்றங்கள் உண்டான முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி 1+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள், ஆதரவு கிடைக்கும் நாளாகவும், அதேமாதிரி மேம்பாடுகள் கிடைக்கும் நாளாகவும், அதாவது மேம்படும் நாளாகவும், ஆதரவு மேம்படும் நாளாகவும், ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும், எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் இருக்குது சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி துலாம் ராசியுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்லுவாங்க, நேர்மையான ஒரு மனிதனாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயத்த செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு உயிரே கொடுப்பாங்க, நீங்கள் வேண்டான்னா அவங்க ரொம்ப வெறுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப். அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை மட்டும்தான் பக்கத்தில் வச்சுக்குவாங்க, மற்றவங்க வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதாவது நீங்கள் நியாயமாக நேர்மையாக நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட இருக்க மாட்டாங்க. அவங்க விலகி போயிடுவாங்க, அவங்க கூட விட்டுருக்க மட்டும் விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரியான பர்சன் சரிங்களா? துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேரக்டர். எல்லாத்துலேயும் இருக்கிறதே துலாம் ராசி வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர் தான் சரிங்களா? என்ன சொல்கிறது, அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் பார்ப்பாங்க.
குறுக்கு வழியில் யோசிக்கிறதுக்கு தன்மையே கிடையாது அவங்கள்ட்ட. சரிங்களா? அதனால தான் அவங்க வந்து என்றைக்குமே துலாம் ராசிங்கிறது ஒன்று. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது கண்ணாடி மாதிரின்னு வைங்களேன். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி மாதிரி. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும். அவ்வளோதான். துலாம் ராசி அவ்வளோ நேர்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி 4 + 6 சரிங்களா? 2, 4ங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு நம்பராக இருக்கும் துலாம் ராசி. அடுத்து விருச்சகம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள்கிட்டருந்து ஒரு ரகசியத்தை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் முடியாது. நிறைய மர்மங்களை மறைச்சி வைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சக ராசி தான். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள். சரிங்களா? பேச்சுக்களில் கவனம் தேவை. புரிதல் மேம்படும் நாளாகவும் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நிறைய மர்மங்கள் மறைச்சி வைக்கிறதும் மிகப்பெரிய ரகசியங்களை உங்கள்கிட்ட கொடுத்து பாதுகாக்க வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். இவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக இந்த ரகசியங்களை வெளியவே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ இருந்தாலும் ஒரு சில சமயத்தில் சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் முக்கியமாக சொல்லக்கூடாது சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறது சில விஷயங்களை மறைச்சி சில விஷயங்களை மறைக்காமல் அப்படியே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். சரிங்களா? உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு. ராசியா நிறம் இளம் நிறம் மச்ச. சரிங்களா? சூப்பரான ஒரு நாளாக இருக்கும். பொறுப்போடு செயல்படுங்க. அடுத்து தனுசு. தனுசை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு. ராசியா நிறம் இளம் நீளம். சரிங்களா? அதே மாதிரி வந்து இப்போ திறமைகள் வெளிப்படும் நாளாகும். அதே மாதிரி வந்து பொலிவுகள் பிறக்கும் நாளாகும். அறிமுகங்கள் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகும். புரிதல் உண்டான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்களுக்கு குருவை பற்றி நீங்கள் சொல்லவே வேணாம். குருவுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும். கட்டாயமாக வந்து ஒரு பேராசிரியர் இருப்பார். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற தன்மை குணத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஜெனுவலான பர்சனாக கண்டிப்பாக இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து மகரம். மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு. ராசியா நிறம் சாம்பல். ஆரோக்கியம் மேம்படும். கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும். அதே மாதிரி உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் நாளாக இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து ஆரோக்கிய மேம்பாடுகள் கொஞ்சம் அதிகம் தேவைப்படுது. அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி லாபங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 1, 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கும்பம். ஏன்னா அதிகமாக சொல்லிட்டு போன டைம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் வந்து வெளிர் மஞ்சள். சரிங்களா? நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து செலவுகள் கூடும் நாளாகும். அதே மாதிரி விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. யார்ட்டையுமே வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சண்டை போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. யாராவது பேசினா கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக போங்க. கொஞ்சம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மணி நேரம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஆலய வழிபாட்டோட இந்த நாள் ஏதாவது இஷ்ட தேவ குல தெய்வங்கள் வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி 6 + 9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு. ராசியா நிறம் நீலம். சரிங்களா? ஆசைகள் நிறைவேறும் நாளாகும். மதிப்பு உண்டான நாளாகும். ஆர்வம் ஏற்படும் நாளாகும். திருப்திகரமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 3 + 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கும். அது போக இன்றைய கேரக்டர், அதாவது ஒவ்வொரு ராசியினுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், இது மாறவே மாறாது. 100% உறுதியாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த அந்த ராசிக்காரவங்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், உறவினராக இருக்கலாம். அவங்க அப்படி தான் அந்த கேரக்டர். அதை விட்டு மாறவே முடியாது. மாறுறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. சரிங்களா? அதுதான் அந்த இளைய தன்மை. அந்த தன்மையை விட்டு மாறவே முடியாது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும்.